இன்றைக்கி ஆடி 18 எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டோம். பாருங்கள் எங்கள் வீட்டு பூஜை அறை எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டல் கடலை கத்திரிக்காய் குழம்பு. சுண்டல் கடலையை வேக போட்டிருக்கேன். 2 விசில் வரட்டும். விசில் வந்து ஒரு பாரு குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். குக்கரில் வச்சுருக்கேன். போட்டு விசில் வச்சுருக்கேன். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். விசில் வந்துருச்சுங்க. விசிலை எடுத்துட்டு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். வெந்துருச்சு சுண்டல் கடலை, கருப்பு சுண்டல் நல்லா வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுப்போம். சுண்டல் கடலை குழம்புக்கு தேவையானது வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு, 2 தக்காளி. இப்போ வந்து தேங்காயை உடைக்கலாம் வாங்க. ஒரு தேங்காயை ஒரே உடையில் உடஞ்சிருச்சுங்களா? இந்த மாதிரி நீங்களும் உடச்சி பழகிக்கணும். முக்காட்டம்னா தண்ணி வருது. இப்படி வச்சு இப்படி செஞ்சோம்னா வந்துடும். தேங்காய் உடைச்சாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து இப்போ நம்ம வணக்க போகிறோம். அப்படியே அடுப்புக்கு வாங்க. வடச்சட்டியில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஏற்கனவே ஊற்றிட்டேன், இருந்தாலும் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை இதில் போடுவோம். வெள்ளைப்பூடி அதிலே போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இதே மாதிரி நீங்கள வச்சுருக்கீங்க. இதோட சேர்த்து 2 தக்காளியும் போட்டு வதக்கிட்டேங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினோட மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரேன். இப்போ இதை மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரேன். இதோட நம்ம தேங்காயும் போட்டு அரைச்சிடுவோமா? தேங்காயும் போட்டு அரைச்சிடுவோம். ஓகே, அப்படி அரைச்சிடுவோம். அரைச்சாச்சுங்க. தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கோ. அடுப்பு பற்ற வச்சு இந்த குட்டி வடச்சட்டியை வச்சுருவோம். வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கூடாதுன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். இப்போ வந்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதும் கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம அறுத்து வச்ச கத்திரிக்காயை உங்கள்கிட்ட காமிக்கல, பார்த்துக்கோங்க. கத்திரிக்காயை கொஞ்சம் வந்து கலந்து வச்சாலும் குழம்புல எடுத்து போட்டுருவோம்.
மாவுக்கு கோதுமை மாவுங்க. இது வந்து என்ன, ஆசீர்வாத் கோதுமை மாவு. இது வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம இப்போ பூரி போடணும். நல்லா இப்படி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். தொட்டோம்னா நல்லா மெதுவாக இருக்கும். சின்ன உருண்டையாக உருட்டி, பூரிக்கு வந்து சின்ன உருண்டையாக தான் போடணும். சப்பாத்திக்கு இது வந்து பெருசாக போடணும். போதும், இந்த அளவு தேய்ச்சா போதும். இதை நம்ம இப்போ எடுத்து எண்ணெயில் போடணும். இப்போ அப்படியே அந்த கொஞ்சமாக மேலே வந்து எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். பார்த்தீங்களா, சூப்பராக புஷ் வந்துருச்சா? பூரி நல்லா புஷ்ஷுன்னு வருதா? எங்கள் வீட்டு ஆசீர்வாத் மாவு பூரி சூப்பராக இருக்கு. இப்போ எடுத்து தட்டில் இப்படி வைப்போம். இன்னொரு பூரி போட்டுக்குவோம். இப்படி தாங்க தேய்க்கணும். நம்மளாம் ஒரு உருண்டையை வர வச்சிடணும். இதுக்காக போட்டு தட்டு சின்ன மூடியெல்லாம் போட்டு ரவுண்ட் எடுத்து பண்ணக்கூடாது. இந்த ரவுண்டு வந்துருச்சு பாருங்கள், வந்துருச்சா? இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் நல்லா புஷ்ஷுன்னு வருதா பாருங்க. நல்லா வந்துருச்சு. சூப்பராக பூரி ரெடி. இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு வடிகட்டிட்டேன் நல்லா. இதை வந்து இந்த குழம்புல அப்படி ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா அப்படி கொதிச்சுன்னு வைங்களேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுண்டல்களில் கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். பூரிக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் பூரிக்கு சுண்டல் கடலை குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாய். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி 18 ஸ்பெஷல் கேசரி கிளற போகிறோம். கேசரிக்கு தேவையான பொருள்: ரவை முக்கியமானது, ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுட்டு, சீனி தேவையான அளவு, முந்திரி பருப்பு எவ்வளோ நாள் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். போதும். இது ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கணும். ரவை நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி செவக்காய் வறுத்தாத்தான் கேசரி வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப சேர்க்கப்படுங்க. முந்திரி பருப்பு, முந்திரி திராட்சை வணக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிக்கங்க. முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த திராட்சை வந்து நல்லா புஷ்ஷுன்னு உருண்டையே வரும் பாருங்க. இப்போ நல்லா புஷ்ஷுன்னு வருதா? இது உருண்டையே வந்துருச்சா? வாசம் கம்மன்னு இருக்கு. எடுத்து அப்படியே ஒரு சின்ன
சின்ன பாத்திரத்துலையோ ஒரு தட்டிலையோ ஏதோ ஒன்றுலாம் எடுத்து வச்சோம். உங்கள்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றேன். இதை தனியாக எடுத்து இங்கே வச்சுருவோம். இப்போ தண்ணி தேவையான அளவு ஒரு போதும் தண்ணி. ஓகே, இதுதான் கேசரி பவுடர். இதில் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வந்து கேசரி கலர்லாம் ரவை பண்ணலாம். ரவையை போடுறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஜீனி போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய்யும் ஊற்றிக்கலாம், ஆயிலும் ஊற்றிக்கலாம். இப்படி கரண்டு வருது பாருங்க. எண்ணெய் ஊற்ற இது நல்லா வரும் கேசரி. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியில் வரும். அப்போ தான் வந்து கேசரி பதம்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதை வந்து போட்டுக்கலாம். இப்போ நுணுக்கி வச்ச ஏலக்காயும் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறு. எப்படி சூப்பராக இருக்குது கொஞ்சம் கேசரி. இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேசரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேசரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க கேசரி சாப்பிடலாம்.